அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பொருட்பன்மொழி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கூல் புக்கில் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிறது எல்லாமே தொகுத்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா என்ன, அதுக்கான அர்த்தம் பாருங்கள். ஒரே பொருளை தரும் பல சொற்கள் ஒரு தொடரில் அடுத்தடுத்து பக்கத்தில் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சொற்களை தான் என்னன்னு சொல்லுவோன்னா ஒரு பொருட்பன்மொழி. அப்போ பாருங்க, ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா ஒரே பொருளை தரக்கூடிய 2 சொற்கள் பக்கத்தில் அந்த ஒரே தொடரில் வந்திருக்கும். அதை தான் ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் கேட்ச் பிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கேட்ச்னா என்ன, பிடி அப்படிங்கிறதா அர்த்தம். ஆனாலும் நம்ம என்ன கேட்ச் பிடின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா சேர்த்து. அதே மாதிரி பட்டுனா ஆனால் அப்படிங்கிற பொருள் இருந்தாலும் நம்ம என்ன பட்ட ஆனால் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரக்கூடியது தான் இந்த ஒரு பொருட்பன்மொழி. தமிழில் ஒரே பொருள் தான் 2 சொல்லுமே, ஆனால் அது 2 பக்கத்தில் வந்திருக்கும். அதுதான். ஸோ எந்த மாதிரி சொற்கள், அதுக்கான அர்த்தம் என்னங்கிறத பார்ப்போம். அடுத்து நன்னூல்ல 396வது பாடல்ல இந்த ஒரு பொருட்பொன்மொழியை பற்றின விளக்கம் கொடுத்துருப்பாங்க. ஒரு பொருள் பயக்கும் பல சொல் ஒரு முறை வந்தாலும் அது குற்றமாகாது அப்படிங்கிற கூற்று நன்னூல்ல 396வது பாடல்ல இருக்குது. இது செய்யுள் மற்றும் உரைநடையில் பயன்படுத்தப்படும் ஒரு மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு பொருள் பயக்கும் பல சொல் ஒரு முறை வந்தாலும் அது குற்றமாகாது அப்படிங்கிறது எந்த நூலில் சொல்லியிருக்காங்க, நன்னூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து இவை பெரும்பாலும் செய்யுள்களில் ஓசை நயத்துக்காகவும் உரைநடையில் ஒரு கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்துறதுக்காகவும் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு பொருட்பன்மொழி எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்கன்னா செய்யுள்ள ஓசை நயத்துக்காகவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி சொல்லணுங்கிறதுக்காகவும் தான் அதை பயன்படுத்தியிருக்காங்க. இதற்கு உதாரணம் பாருங்க. திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி நிற்கிறது. இதில் உயர்ந்தோங்கி அப்படிங்கிறது தான் ஒரு பொருட்பன்மொழி. இதில் உயர்ந்து அப்படிங்கிறதும் ஓங்கி அப்படிங்கிறதும் ரெண்டுமே ஒரே பொருளை தான் குறிக்குது, உயர்ந்துங்கிற பொருளை. அடுத்த வாக்கியம் பாருங்க. ஏழை குழந்தையின் கண்கள் குவி தாழ்ந்து காணப்படுகின்றன. இதில் குவி தாழ்ந்து அப்படிங்கிறது தான் ஒரு பொருட்பன்மொழி. இதில் குழி, அதாவது குழிந்து அப்படிங்கிறதும் தாழ்ந்து அப்படிங்கிறதும் குழிந்து அப்படிங்கிற ஒரே பொருளை தான் குறிக்குது. ஸோ அதனால தான் இது ரெண்டுமே ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. நடுமையம். ஸோ நடுனாலும் என்ன, மையத்தை தான் குறிக்கும். மையம்னாலும் நடுப்பகுதி தான். அப்போ சென்டர் பகுதியை குறிக்கக்கூடிய 2 சொல். நடுமையம் இது ஒரு பொருட்பன்மொழி. மீமிசை ஞாயிறு. ஸோ இந்த மீமிசை ஞாயிறுன்னு சொல்லியிருக்கோம். இதில் மீமிசை அப்படிங்கிறது தான் ஒரு பொருட்பன்மொழி. மீ அப்படின்னா மேலே அப்படிங்கிற பொருள் வரும். மிசை அப்படின்னாலும் மேலே அப்படிங்கிற பொருள் தான். ஸோ அப்போ மீமிசை இந்த இடத்துல மேற்பகுதியை தான் ரெண்டுமே சொல்லுது. அப்போ இதில் மீமிசை ஞாயிறு, அதில் மீமிசை அப்படிங்கிறது தான் ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி சிறப்பினின் வழா அப்படின்னு நன்னூலில் ஒரு பொருட்பன்மொழியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த வரி கொடுத்து எந்த நூல்னு கேட்டால் நன்னூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு பொருட்பன்மொழியில் பாருங்கள், அதோடைய வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வரிசையாக நம்ம பார்ப்போம். ஸோ முதலாவது மீமிசை. மீமிசை அப்படின்னா மீ அப்படின்னா மேல் அப்படிங்கிறத குறிக்கும். மிசை அப்படின்னாலும் மேல் அப்படிங்கிறது தான் குறிக்கும். அதாவது மேற்பகுதி, மேலே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மீனாலும் மேல் தான், மிசைனாலும் மேல் தான், ஆனால் பக்கத்தில் வந்திருக்கு. அதனால தான் இதை ஒரு பொருட்பன்மொழின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து ஒரு தனி. இங்கே பாருங்கள், ஒரு தனி. இதெல்லாம் ஒரே சொற்றொடரில் பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒரு தனி அப்படின்னா என்ன, ஒரு நாளும் ஒன்றே ஒன்று தான் குறிக்கும், தனினாலும் ஒன்றே ஒன்று தான் குறிக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து நடுமையம். ஸோ நடுமையம்னா நடு அப்படின்னா நடுப்பகுதியை, மையம் அப்படிங்கிறதுனால நடுப்பகுதியை சொல்கிறது தான். ஸோ ஒரே பொருள் தான். அடுத்து உயர்ந்தோங்கி. உயர்ந்தோங்கியில் உயர்ந்து அப்படின்னா உயர்வானது, ஓங்கி அப்படின்னாலும் உயரத்தை தான் குறிக்குது. ஓங்கி உயர்ந்த. இப்போ ஓங்கி உயர்ந்த அப்படின்னு சொன்னோன்னா ஓங்கி அப்படின்னாலும் உயரத்தை தான் சொல்கிறோம், உயர்ந்த அப்படின்னாலும் உயரத்தை தான் சொல்கிறோம். குழி தாழ்ந்து.
குழி தாழ்ந்து அப்படின்னா குழி அப்படின்னா தாழ்வான மிகவும் ரொம்ப ஆழமாக, தாழ்ந்து அப்படின்னாலும் மிகவும் ஆழமாக அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அடுத்து குளிர்ந்த சீதள, இங்கே பாருங்கள், குளிர்ந்த சீதள, குளிர்ந்த அப்படின்னா குளிர்ச்சியை குறிக்குது, சீதள அப்படின்னாலும் குளிர்ச்சியை குறிக்கக்கூடியது தான். அடுத்து கவலை துன்பம், கவலை அப்படின்னாலும் துயரத்தை தான் சொல்கிறாங்க, துன்பம்னாலும் துயரத்தை தான் குறிக்குது. அப்போ கவலை துன்பம் அப்படின்னா என்ன, அதுவும் ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து நேச பாசம், ஸோ நேசம்னாலும் அன்பு, பாசம்னாலும் அன்பு தான். அப்போ நேச பாசம் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லுவோம். அடுத்து வாய்மை உண்மை, ஸோ வாய்மைனாலும் உண்மையை குறிக்கும், உண்மைனாலும் உண்மையானது தான், ஸோ அதுதான். அடுத்து மலர்ந்த பூத்த, இப்போ மலர்ந்த அப்படின்னாலும் என்ன, மலர்றது குறிக்குது ஒரு பூ, பூத்த அப்படின்னாலும் அது மலர்றதை தான் குறிக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே மலர்தல்ங்கிற ஒரு பொருளை தான் குறிக்கிறது. வெற்றி வாகை, வெற்றி அப்படின்னாலும் வெற்றியை குறிக்கிறது, வாகை அப்படின்னாலும் வெற்றியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ ரெண்டுமே பாருங்கள் பக்கத்தில் வெற்றி வாகை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வெற்றி வாகைங்கிறது ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து கூர்நுனி, கூர் அப்படின்னாலே என்ன, முனை, அதாவது கூர்மையான அந்த முனை அப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்போ கூர்னா முனை, அதுவும் ஒரு நுனி அப்படின்னாலும் என்ன, அந்த கூர்மையான பகுதியில் இருக்கக்கூடியதான் நுனி. அப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே பொருள் தான் கிட்டத்தட்ட வருது. அப்போ கூர் நுனி அப்படிங்கிறது ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து முழு முதல், ஸோ முழு முதல், அப்படி முழு அப்படின்னா முதன்மையானதை சொல்லுவோம், முதல்னாலும் முதலை தான் குறிக்கும். அப்போ முழு முதல் அப்படிங்கிறது ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து பொழிவு அழகு, பொழிவு அப்படின்னாலே அழகு தான், முகப்பொழிவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அழகு, அழகுங்கிறதும் அழகை தான் குறிக்கும். அப்போ பாருங்கள் பொழிவு அழகு அப்படிங்கிறது ரெண்டும் சேர்த்து சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரே பொருள் தான் ஆனால் ரெண்டு சொல்லுமே. அடுத்து சீர் சிறப்பு, சீர் அப்படின்னா என்ன, மேன்மைங்கிற பொருள், சிறப்பு அப்படின்னாலும் மேன்மைங்கிற பொருள் தான், அது ரெண்டையுமே சேர்த்து சீர் சிறப்பு அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம். இப்போ இதுவும் ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து ஆதி முதல், ஆதி அப்படின்னா என்ன, தொடக்கம், முதல் அப்படின்னாலும் தொடக்கம் தான். அப்போ நம்ம ஆதி முதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதுவும் ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து அந்தம் இறுதி, அந்தம்னா என்ன, முடிவு, இறுதி அப்படின்னாலும் முடிவுங்கிறத குறிக்கும். அப்போ அந்தம் இறுதி. அடுத்து நாமம் பெயர், நாமம்னா என்ன, பெயருங்கிற பொருள், பெயரும் பெயரை தான் குறிக்கும். அப்போ நாமம் பெயர். அடுத்து ஞாயிறு கதிரவன், ஞாயிறுனாலும் சூரியனை குறிக்கக்கூடியது, கதிரவன்னாலும் சூரியனை குறிக்கக்கூடியது, இது ரெண்டையும் பக்கத்தில் சேர்த்து சொல்லுவோம், ஞாயிறு கதிரவன். ஸோ அப்போ இது ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து திங்கள் நிலவு, திங்கள் நிலவு அப்படின்னா திங்கள்னா சந்திரனை குறிக்கிறது, நிலவு அப்படின்னாலும் சந்திரனை குறிக்கக்கூடியது தான், நிலாவை குறிக்கிறது. ஸோ அப்போ அந்த பொருள் வரும். அடுத்து புவி உலகம், புவினா என்ன, பூமி, உலகம்னாலும் பூமி, இப்போ பூமியை சொல்லுது. அடுத்து காடு அடவி, காடுனா என்ன, காடு, அடவி அப்படின்னா என்ன பொருள், காடுங்கிற பொருளை தான் குறிக்கும். அப்போ காடு அடவிங்கிறத சேர்த்து சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து ஆழிக்கடல், ஆழிக்கடல், ஆழினாலும் கடல் தான், கடல்னாலும் கடலை தான் குறிக்கும். அப்போ ஆழிக்கடல்ங்கிறது ஒரு பொருட்பன்மொழி. அடுத்து வன்மை கொடை, வன்மை அப்படின்னா வழமையை குறிக்கும், அதாவது கொடுக்குற கொடையையும் குறிக்கும். கொடை அப்படின்னாலும் கொடுக்கறது தான். அப்போ ஈகை குணத்தை குறிக்குது. வன்மை அப்படின்னா ஈகை, கொடை அப்படின்னாலும் ஈகைங்கிற பொருளில் வருது. அடுத்து திண்மை வலிமை, திண்மை அப்படின்னா என்ன, உறுதி, வலிமையாக இருக்கிறத தான் சொல்லுவாங்க, வலிமை அப்படின்னாலும் உறுதியாக இருக்கிறது. இப்போ ரெண்டுமே ஒரே பொருள் தான் வருது. அடுத்து நுண்மை மெய்மை, நுண்மை அப்படின்னா மென்மைங்கிற பொருள் தான், ஸோ மென்மைனாலும் மென்மை தான், அப்போ நுண்மை மென்மைங்கிறது ஒரே பொருள். புதுமை நவீனம், ஸோ நவீனம் அப்படின்னாலே புதியதுன்னு தெரியும், புதுமைனாலும் புதியது, ஸோ அப்போ ரெண்டுமே ஒரே பொருள். வியப்பு ஆச்சரியம், வியப்புனா நான் வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியம்னாலும் வியப்பாக பார்க்கறது தான், அப்போ ரெண்டுமே ஒரே பொருள், வியப்புங்கிற பொருள் தான் தருது. ஸோ இந்த மாதிரி ஒரே பொருளை தரக்கூடியது பக்கத்தில் இருக்கும் பொழுது தான் நம்ம ஒரு பொருட்பன்மொழின்னு சொல்கிறோம். இன்னல் அல்லல், இப்போ பாருங்கள், இன்னல்னாலும் துன்பம், அல்லல்னாலும் துன்பம் தான், ஸோ ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. உவகை கழிப்பு, உவகைனா என்ன, மகிழ்ச்சி, கழிப்புனாலும் மகிழ்ச்சி, அப்போ உவகை கழிப்புங்கிறது பக்கத்தில் இருக்குது. அடுத்து ஊறு துன்பம், ஊறுனா என்ன, இடையூறு, துன்பம்னாலும் இடையூறு தான், ஸோ அது பக்கத்தில். அடுத்து அறம் தர்மம், அறம்னா அறச்செயல், தர்மம்னாலும் அறச்செயல் தான்.
அடுத்து தவம் நோன்பு. தவம் அப்படின்னா தவம் இருக்கிறது, நோன்புனாலும் தவம் இருக்கிறது தான். அடுத்து எழில் வனப்பு. எழில் அப்படின்னா அழகு, வனப்புனாலும் அழகுங்கிறது. அடுத்து புனல் நீர். புனல் அப்படின்னா தண்ணீருங்கிற ஒரு பொருள், நீர்னாலும் தண்ணீரை குறிக்கும். அப்போ புனல் நீர்னா என்ன? ஒரு பொருட்பன்மொழி. புனல்னாலும் நீர் தான், நீர்னாலும் நீர் தான். விண் ஆகாயம். இப்போ பாருங்கள், விண் அப்படின்னா என்ன? நம்ம வானத்தை சொல்லுவோம். ஆகாயம்னாலும் வானம் தான். அப்போ இது ரெண்டுமே ஒரு பொருள். சேய் மைந்தன். சேய் அப்படின்னா மகன், மைந்தன் அப்படின்னாலும் மகனை குறிக்கும். அடுத்து கோமன்னன். கோ அப்படின்னா அரசன், மன்னன்னாலும் அரசன் தான். அன்னை தாய். அன்னைனாலும் என்ன? தாய்னா, தாய், தாய் தான் குறிக்கும். மடல் கடிதம். மடல்னா என்ன? நம்ம எழுதுகிற அந்த லெட்டர் தான் மடல். கடிதம்னாலும் அதை தான் குறிக்கும், மடல். அடுத்து நாவாய் கப்பல். நாவாயும் கப்பலை குறிக்கும், கப்பலும் அதே தான், நாவாய் கப்பல். வெற்பு வரை. வெற்பு வரை இதெல்லாம் மழையை சொல்லக்கூடிய சொற்கள். கானகம் அடவி, இது காடு. மலிந்து நிறைந்து. மலிந்துனா என்ன? நிறைவாக இருக்கிறது. நிறைந்து அப்படின்னாலும் நிறைவாக இருக்கிறது. அப்போ மலிந்து நிறைந்துனா என்ன? நிறைவாகங்கிற பொருளை தருது. வற்றி வறண்டு அப்படின்னா பாருங்கள், வற்றினா என்ன? காஞ்சி போகிறது, வத்தி போச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வற்றினா காய்ந்து. வறண்டு அப்படின்னாலும் காஞ்சி போச்சுன்னு அர்த்தம். அப்போ வற்றி வறண்டு அப்படின்னா காய்ந்துங்கிற பொருள். ஒல்கா அழியா அப்படின்னா, ஒல்கா அப்படின்னா குறையாதங்கிற ஒரு பொருள், அழியா அப்படின்னாலும் குறையாதங்கிற பொருளில் வரும். இப்போ ஒல்கா அழியானா என்ன? குறையாதங்கிற பொருளில் வருது. அருமை சிறப்பு. அருமைனாலும் மேன்மையை குறிக்குது, சிறப்புனாலும் மேன்மை. தாரணி உலகம். தாரணினா உலகம், உலகம்னாலும் உலகம்தான். அடுத்து செந்தமிழ் பைந்தமிழ். தமிழை தான் ரெண்டுமே சொல்லியிருக்காங்க. வாடி வதங்கி அப்படின்னா, வாடினா வாடி போகிறது, வதங்கினாலும் வாடுதலை தான் குறிக்கும். அடுத்து ஓடி விரைந்து. ஓடி விரைந்துனா பாருங்கள், ஓடினா ஓடுறது, விரைந்து அப்படிங்கிறதுனாலும் ஓடுறது தான். அடுத்து தேடி நாடி. தேடினா ஒன்று தேடி போகிறது, நாடினாலும் நாடி, அதாவது தேடுதல்ங்கிற பொருள் தான் ரெண்டுமே. பாடி இசைத்து. பாடினா என்ன? பாட்டு பாடுறது. இசைத்து அப்படின்னாலும் பாடுதல் தான். ஆடி அசைந்து. ஆடினா ஆடுதல், அசைந்துனாலும் ஆடுதல். கூடி இணைந்து. கூடி அப்படின்னா என்ன? சேர்றது, கூடுதல். இணைந்துங்கிறதும் கூடுதல்ங்கிற பொருள் தான். பிரிந்து விலகி. பிரிதுனா பிரிதல், விலகினாலும் பிரிதல்ங்கிற பொருள். அற்று அழிந்து. அற்று அப்படின்னா நீங்குதல், அழிந்துனாலும் நீங்குதல்ங்கிற பொருள். உற்றார் உறவினர். உற்றார்னா என்ன? சொந்த பந்தம். உறவினர்னாலும் சொந்த பந்தம், ரெண்டும் ஒரே பொருள். சுற்றம் சூழல். அப்போ சுற்றம் அப்படின்னாலும் சுற்றத்தை குறிக்கிறது, சூழல்னாலும் நம்ம சுற்றி இருக்கிற சூழலை தான் குறிக்கிறோம். மாரி மலை. மாறினாலும் மழைங்கிற பொருள் தான், ரெண்டுமே ஒரே பொருள். கீர்த்தி புகழ். கீர்த்தினாலும் புகழ்ங்கிற பொருள் தான். காயம் உடல் அப்படின்னா, காயம் அப்படின்னா தேகம்ங்கிற பொருள் வரும், அதாவது நம்ம உடலை தான் சொல்கிறாங்க. காயம்னா தேகம்ங்கிற ஒரு பொருள் இருக்குது, உடல் அப்படின்னாலும் தேகம்ங்கிறது தான். அடுத்து மௌனம் அமைதி. மௌனம்னாலும் அமைதியை சொல்லக்கூடியது தான். புலரி விடியல். இப்போ புலரி அப்படின்னா காலை. புலரி அப்படின்னா என்ன பொருள்? காளைங்கிற பொருள். விடியல்னாலும் காளை. அடுத்து வல்லமை ஆற்றல். வல்லமை அப்படின்னா வலிமை, ஆற்றல்னாலும் வலிமை. துணி புலவி அப்படின்னா சிறு ஊடல். துணி அப்படின்னா சிறு ஊடல்னு அர்த்தம். புலவி அப்படின்னாலும் சிறு ஊடல் அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ ரெண்டுமே இது நல்லா பார்த்துக்கோங்க. துணி அப்படின்னா சிறு ஊடல்ங்கிற பொருள், புலவி அப்படின்னாலும் சிறு ஊடல். அப்போ துணி புலவி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யாழ் இசை. யாழ் அப்படின்னா இசையை குறிக்கும், இசைனாலும் இசை தான். வேழம் யானை. வேழம்ங்கிறதும் யானையை குறிக்கக்கூடிய சொல், யானைனாலும் யானை. பகர் செப்பு அப்படின்னா, பகர் அப்படின்னா கூறுதல்னு அர்த்தம், செப்பு அப்படின்னாலும் கூறுதல் அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ பகர் அப்படின்னாலும் செப்பு அப்படிங்கிறனாலும் ஒரே பொருள் தான், கூறுதல்ங்கிற ஒரே பொருளை தருது. உற்று கவனித்து அப்படின்னா, உற்று அப்படின்னாலும் பார்க்கறது, கவனிக்கிறது அப்படின்னாலும் பார்க்கறது தான். அப்போ உற்று கவனித்துனா பார்த்தல்ங்கிற பொருளில் வருது. பெரிய மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பெரியனா பெரியது சொல்கிறோம், மா அப்படிங்கிறதுக்கும் பெரிய அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்கும். அடுத்து அகன்று விலகி. அகன்று அப்படின்னாலும் விலகி போகிறது தான், விலகிங்கிறதும் நீங்குதல் தான். தூய்மை சுத்தம். தூய்மைனாலும் சுத்தம்ங்கிறது தான் குறிக்கும். பரிசு வெகுமதி. இப்போ பரிசுனாலும் பரிசு தான், வெகுமதினாலும் பரிசுங்கிற பொருள். அறிவு புத்தி. அறிவுனாலும் மதியை சொல்கிறது, புத்தினாலும் மதிவு, அதாவது அறிவுங்கிற ஒரே பொருள் தான். அடுத்து விபரம் செய்தி. விபரம்னாலும் என்ன? விளக்கம். செய்தினாலும் விளக்கம், என்ன விபரம் என்ன செய்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரெண்டுமே ஒரே பொருள் தான். தினம் நாள்தோறும். அப்போ தினம்ங்கிறது ஒவ்வொரு நாளும், நாள்தோறும்ங்கிறது நாளை தான் குறிக்குது.
அடுத்து சமயம் மதம். சமயம் மதம் ரெண்டுமே ஒரே பொருள் தான், சமயத்தை தான் சொல்கிறோம். உயர்வு மேன்மை, உயர்வுனாலும் உயர்வு, மேன்மைனாலும் உயர்வை தான் சொல்கிறோம். தாழ்வு வீழ்ச்சி, தாழ்வுனா என்ன, இழிவா, வீழ்ச்சினாலும் இழிவு, அதாவது தாழ்ந்து போகிறது. அபூர்வம் அரியது, அபூர்வம் அப்படின்னாலும் என்ன, அரியது, அதாவது இது வரைக்கும் பார்க்காததா அபூர்வம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ அபூர்வங்கிற ரெண்டுமே ஒரே பொருள் தான். அடுத்து நேரம் காலம் அப்படின்னா ரெண்டுமே பொழுதை தான் சொல்கிறோம், நேரம் காலம் எல்லாம். அடுத்து வக்கீல் வழக்கறிஞர், வக்கீல்னாலும் வழக்கறிஞர் தான், வழக்கறிஞர்னாலும் அவர் தான் குறிக்க போகுது. ஸோ ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. சர்க்கார் அரசாங்கம், சர்க்கார் அப்படின்னாலே என்ன, அரசாங்கத்தை சொல்கிறது வேர்ட் தான். அடுத்து அரசாங்கம்ங்கிறதும் அந்த சொல்லை தான் குறிக்கும். அடுத்து புத்தகம் நூல், புத்தகம் நூல் ரெண்டுங்கிறது நூலை தான் குறிக்குது. அடுத்து பள்ளிக்கூடம், பள்ளினாலே என்ன, பள்ளிக்கூடத்தை தான் சொல்லுவோம். பள்ளிக்கூடம் வெறும் கூடம் அப்படின்னாலும் பள்ளிக்கூடத்தை தான் குறிக்கும். அடுத்து திரைப்படம், திரை அப்படின்னாலும் திரைப்படத்தை குறிக்கும், படம்னாலும் திரைப்படம். அடுத்து கதை புனைவு, ரெண்டுமே பாருங்கள், கதைனாலும் கதை தான், புனைவுனாலும் கதை தான். விமானம் வானூர்தி, விமானம்னா என்ன, விமானத்தை சொல்கிறது, வானூர்தினாலும் விமானத்தை சொல்லக்கூடிய ஒரு சொல் தான். அடுத்து ஆறு நதி, ஆறு அப்படின்னா ஆறை குறிக்கிறது, நதினாலும் ஆறை குறிக்கக்கூடியது தான். அடுத்து மலைக்குன்று, மழை அப்படின்னா மலை, குன்று அப்படிங்கிறது மலையை குறிக்குது. காடு வனம், காடுனாலும் வனம் அப்படின்னாலும் ஒரே ஒன்று தான், காடை தான் குறிக்குது. பூமி உலகம், ரெண்டுமே பூமியை சொல்கிறது தான். வானம் ஆகாயம், வானத்தை குறிக்கிறது. சூரியன் கதிரவன், சூரியனை சொல்லி தான் வருது. சந்திரன் நிலவு, அப்போ நிலவு, ரெண்டுமே நிலவு குறிக்கிறது. மலை மாறிங்கிறது மழை. காற்று வழி, காற்று வழி அப்படின்னாலும் காற்று தான். தீ நெருப்பு, ஸோ ரெண்டுமே நெருப்பை தான் குறிக்குது. தண்ணீர் புனல், ஸோ இதில் புனல் அப்படின்னாலும் தண்ணீருங்கிற அர்த்தம் தான். அடுத்து அம்மா அன்னை, தாயை குறிக்கிறது. அப்பா தந்தை, தந்தையை குறிக்கிறது. மகன் சேய், பிள்ளையை குறிக்கிறது. மகள் செல்வி அப்படின்னா பெண் பிள்ளையை சொல்கிறது. அரசன் கோ அப்படின்னா மன்னனை குறிக்கிறது. அறிங்கன் சான்றோன் அப்படின்னா அறிவாளியை தான் சொல்லுவோம், அறிங்கன் சான்றோன். அப்போ அறிங்கனாலும் அறிவாளி, சான்றோனாலும் என்ன அறிவாளி தான். அடுத்து பகைவன் எதிரி அப்படின்னா பகைவனாலும் எதிரி தான், எதிரினாலும் எதிரியை தான் குறிக்கும். அடுத்து நண்பன் தோழன் அப்படிங்கிறது என்ன, நண்பன் தோழன் ரெண்டுமே நட்பை தான் குறிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் ஒரு பொருட்பன்மொழியில் என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதோட அர்த்தம் பார்த்தோம். ஸோ இதோட அடுத்த கண்டினியூ வீடியோ பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.